ஹாய், வெல்கம் டு தேவிகா லங்கோபன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இது ஒரு தேங்க்ஸ் வீடியோ அப்படின்னே வந்து கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா நேத்து பார்த்தீங்கன்னா, நான் நம்மளோட சேனல்ல ஒரு வீடியோ பெரிய வீடியோ ஒண்ணு வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதாவது சாம்பிராணி வந்து நான் ரெடி பண்ணேன். அத பார்த்துட்டு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இத பிசினஸா ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கேன் அப்படின்ற மாரி ஒரு சின்னதா ஒரு வீடியோ ஒண்ணு வந்து போட்டிருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே முதல்ல பெரிய தேங்க்ஸ் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அ ஏன்னா, அ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஓகே நம்ம பண்ணலாம். நம்ம கண்டிப்பா பண்ணோம் அப்படின்னா, இது வந்து பாசிட்டிவா நடக்கும் அப்படின்றது. எனக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் நோட் வந்து குடுத்தது வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் அப்படின்னே வந்து சொல்லுவேன். இந்த விஷயத்துல மட்டும் இல்ல, எல்லா விஷயத்துலயுமே நீங்க எனக்கு வந்து ரொம்பவே வந்து சப்போர்ட்டா தான் வந்து இருக்கீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பண்ணுங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாம, நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து குடுத்துருந்தேன். அதுல வந்து நெறைய பேர் என்கொயரி வந்து பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து ஆர்டரும் வந்து பண்ணியிருக்கீங்க. ரொம்பவே வந்து தேங்க்ஸ். இதெல்லாம் நடக்கும் அப்படின்றதுக்காக வந்து நான் கண்டிப்பா இந்த விஷயத்த வந்து பண்ணல. இதெல்லாம் நடக்குமான்னும் எனக்கு வந்து தெரியாது. ஏதோ ஒரு காரணத்தினால இது வந்து நடந்திருக்கு அப்படின்னு தான் வந்து நம்புவேன். கண்டிப்பா வந்து இத கரெக்ட்டா பண்ணி குடுக்கணும். நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பா வந்து எனக்கு இருக்கு அப்படின்றத வந்து நான் நம்புறேன். அதனால உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு வந்து நெனச்சேன். அதுக்காக தேங்க்ஸ் வீடியோ தான் வந்து கண்டிப்பா இது. நெறைய பேர் வந்து கீழ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதாவது பெரிய வீடியோ கீழயே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம ஷார்ட்ஸ்லலாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாரும் ஆல் தி பெஸ்ட் வந்து சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருந்தீங்க, "அக்கா நீங்க பண்ணுங்க. நாங்கலாம் இருக்கோம்." அப்படின்ற மாரி வந்து ரொம்பவே சப்போர்ட்டா வந்து சொல்லியிருந்தீங்க. இன்னும் சில பேர் வந்து ஆர்டரும் வந்து குடுத்துருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, என்கொயரி வந்து பண்ணியிருக்காங்க. என்கொயரி பண்ணவங்களுக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுல்ல, எனக்கு அதுவே ரொம்ப ஹேப்பியா வந்து இருந்துச்சு. என்ன நம்பி எனக்கு வந்து ஆர்டர் குடுத்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலா எப்போ வந்து பண்ண முடியும் அப்படின்னா, இன்னொரு ஒரு 4, 5 டேஸ் வந்து ஆயிடும். ஏன்னா நான் அதுக்கான ப்ராசஸ்லாம் வந்து பண்ணணும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து கொரியர் பண்ணுவீங்க? அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. கொரியர் பண்றதுக்கு எப்படி பார்த்தாலும் இன்னொரு 6 டேஸாவது வந்து எனக்கு வந்து தேவைப்படும். நான் இன்னைக்கு தான் வந்து ப்ராசஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஆல்ரெடி நான் நம்ம வீட்டுக்காக பண்ணி வச்சிருந்தது ரிலேட்டிவ் கிட்ட வந்து குடுத்துட்டேன். அதனால இன்னும் கொஞ்சம் இருக்கு. அது வந்து நான் நம்மளோட வீட்டு யூஸ்க்காக வந்து வச்சிருக்கேன். அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே ஒண்ணு ஒண்ணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. அதுக்காக தான் வந்து ஸ்பெஷலா இந்த வீடியோ. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, "அக்கா விளாக்ஸ்லாம் போடுங்க. உங்க விளாக்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு." அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம, "தம்பி இருக்கிறதுனால உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு கஷ்டமா இருக்கும்." அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்குமே வந்து என்ன புரிஞ்சுகிட்டு, ஒரு விஷயத்த நீங்க எனக்கு பண்ணுங்கன்னு சொல்லும்போது, எனக்கு இன்னுமே ரொம்ப ஹேப்பியா இருக்கு. யூடியூபுக்குமே அதே மாதிரி தான், "அக்கா நீங்க பண்ற விஷயம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. உங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்குன்னு" அவ்ளோ வந்து சப்போர்ட் குடுக்குறீங்க. நிஜமாவே சொல்லணும்னா, ஆ நான் பாசிட்டிவா இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, நீங்க எனக்கு குடுக்குற கமெண்ட்ஸ் தான். இவ்ளோ பேர் இவ்ளோ சப்போர்ட் குடுக்குறீங்க அப்படின்னு நினைக்கும்போது, எனக்கு நிஜமாவே ரொம்ப ஹேப்பியா தான் வந்து இருக்கு அப்படின்னே வந்து சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இன்னும் சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, "அக்கா காலையில ஃபர்ஸ்ட்டு வந்து உங்க வீடியோ தான் நான் பார்ப்பேன்" அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அதனாலேயே வந்து எனக்கு டிலே பண்ணக்கூடாது. சீக்கிரமா வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லி தோணுது. அது மட்டும் இல்லாம, "அக்கா ஏன் லேட்டா போடுறீங்க? ஒரு 2, 3 டேஸ் வந்து எனக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. தம்பி கொஞ்சம் ரொம்ப அடம் பண்ணிட்டே இருந்தான். அதனால வீடியோஸ்லாம் என்னால கரெக்ட் டைம்க்கு போட முடியல." அதையுமே மென்ஷன் பண்ணி சில சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. "நாங்க வந்து 10 மணினா 10 மணிக்கு வெயிட் பண்ணுவோம் உங்க வீடியோக்காக" அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சில பேர் வந்து "காலையில உங்களோட வீடியோ தான் ஃபர்ஸ்ட்டு வீடியோவா நான் அதுதான் வந்து பார்ப்பேன்" அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த விஷயம்லாம் தான் என்ன அடுத்தடுத்தது ஒரு விஷயம் பண்றதுக்கு என்ன வந்து சப்போர்ட் வந்து பண்ணுது. நெறைய பேர் நம்மள பார்த்துட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்றேன் அப்படின்ற விஷயத்த வந்து ஷேர் பண்றீங்க. அதுவே ரொம்ப ஹேப்பியா இருக்கு. "அக்கா எனக்கு நடந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன். இது மூலியமா நீங்க 4 பேருக்கு சொல்லுங்க. அவங்களுக்கும் நல்லது நடக்கட்டும்." அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு பெரிய மனசு வேணும் அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் யோசிப்பாங்க. அடுத்தவங்களும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு யோசிச்சு எனக்கு கமெண்ட் பண்ற எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு தேங்க்ஸ் அப்படின்ற வார்த்தைய தவிர வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு கண்டிப்பா தெரியவே இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட சாம்பிராணி வந்து சீக்கிரமா வந்து ரெடி ஆயிடும். நான் கண்டிப்பா அ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து நான் குடுத்துக்கிட்டே இருப்பேன். யார் யாருக்கு நான் வந்து பண்றேன் அப்படின்றது எல்லா விஷயத்தையுமே நான் உங்ககிட்ட வந்து கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட வீட்ல தான் வந்து நான் பண்றேன். இத எப்படி பண்றேன்னா, இப்ப எங்க அம்மாக்கு பண்ணி குடுக்குறேன், என்னோட தங்கச்சிக்கு எப்படி பண்ணி குடுக்குறேனோ, அதே மாதிரி தான் இத வந்து நான் பண்ணி குடுக்கணும் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன். அதனால இது ஒரு பிசினஸ். இத வந்து நம்ம எப்படி பண்ணணும், இதுல எவ்ளோ லாபம் வச்சு பண்ணணும் அப்படிலாம் எனக்கு எந்த ஒரு தாட்டுமே வந்து கண்டிப்பா கிடையாது. அ
இது எனக்கு பாசிட்டிவா இருக்கு. நான் குடுத்தவங்களும் வந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. எனக்கு வேணும்னு சொல்லி திரும்ப கேட்டுருக்காங்க. மேபி வாங்குற எல்லாருக்குமே வந்து அந்த பாசிட்டிவ் வந்து கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிட்டு தான் வந்து அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணவே வந்து ஆரம்பிப்பேன். எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும். ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னும்போது, அது அவங்களுக்கு நல்லதா இருக்கணும். அவங்க வீட்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இனிமே நல்லதா நடக்கணும் அப்படின்னு தான் நான் டெய்லியுமே எப்பவுமே ப்ரே பண்ணிப்பேன். அதனால இப்ப நான் ஸ்டார்ட் பண்ற விஷயமும் அப்படிதான். நான் ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு பண்ணி குடுக்குறேன் அப்படின்னா, அவங்களுக்கு அது ரொம்பவே பாசிட்டிவா இருக்கணும். அவங்களுக்கு எல்லா விஷயமுமே நல்லதா நடக்கணும். அப்படிதான் கண்டிப்பா நான் வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து நிஜமாவே அவ்ளோ சப்போர்ட் வந்து Instagramல இருந்து வந்து குடுத்துட்டே இருக்கீங்க. நெறைய பேர் வந்து Instagram இதுவரைக்கும் ஓப்பனே பண்ணதில்லக்கா நானு. நான் வந்து உங்களுக்காக தான் Instagram வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ற சிஸ்டர்ஸும் வந்து இருக்கீங்க. அ நிஜமாவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா, அ நம்ம வளர்றோம், நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா வந்து பொறாமைப்படுறவங்க நெறைய பேர் இருக்காங்க. நான் என்ன சுத்தியே நெறைய பேர வந்து பார்த்துருக்கேன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பெருசா உங்களுக்கு தெரியும். இது மூலியமா மட்டும் தான் தெரியும். ஆனா வந்து எனக்கு இவ்ளோ லவ் அண்ட் சப்போர்ட் வந்து குடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாம Instagramல வந்து உங்களுக்காக தான் நான் வந்து இன்ஸ்டா ஐடியே ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பேசுறவங்களும் வந்து இருக்கீங்க. தம்பி ஸ்ரதன் எப்படி இருக்கான்? தேவேஷ் எப்படி இருக்கான்? அண்ணா எப்படி இருக்காரு? அப்படின்னு சொல்லி ரொம்ப உரிமையா வந்து வந்து கேட்குறீங்க. எனக்குமே வந்து உங்கள வேற யாரோ மாதிரி நினைக்க தோன்றதே வந்து கிடையாது. முன்னாடியெல்லாம் வந்து நெறைய நாள் வந்து யோசிச்சிருப்பேன். நமக்கு யாருமே இல்லையோ! அப்படின்ற மாரி. எனக்கு இந்த யூடியூப் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், நம்மளோட பூஜைலாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், நீங்கலாம் கிடைச்சதுக்கப்புறமா எனக்கு நிஜமாவே அந்த ஃபீலிங்ஸ் வந்து சுத்தமா கிடையாது. அப்படின்னு தான் நான் வந்து கண்டிப்பா சொல்லுவேன். நிஜமாவே நீங்க குடுக்குற கமெண்ட்ஸ்னால எனக்கு அடுத்தடுத்த விஷயம் பண்றதுக்கு அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா தான் வந்து இருக்கு. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இதையுமே வந்து நான் ரொம்ப பெஸ்ட்டா பண்ணி குடுக்கணும் அப்படின்னு தான் வந்து நெனைக்கிறேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த சாம்பிராணி வந்து ரெடி பண்றதுக்கு ஆக்சுவலா மெட்டீரியல் கூட என்கிட்ட இருக்கு. அந்த அச்செல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து ஆல்ரெடி நான் முன்னாடி பண்ணிட்டு இருக்கும்போது வாங்கியிருந்தேன். அதுவே கூட என்கிட்ட இருக்கு. ஆனா நான் என்ன நெனைக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து என்னோட வீட்டுக்கு பண்ணும்போது நான் அந்த அச்சுல வந்து பண்ண மாட்டேன். எனக்கு நான் பர்சனலா அது வந்து கையில பண்ணும்போது, நான் கையில ஒண்ணு ஒண்ணா ரெடி பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸா இருக்கும். அதனால இப்போ எனக்கு வந்து ஆர்டர் குடுத்துருக்கவங்களுக்கும் வந்து நான் அப்படிதான் வந்து பண்ணி குடுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். அது வந்து இப்போ வந்து ஒரு 100ஆ இருக்கலாம், 50ஆ இருக்கலாம். இப்போ அடுத்தடுத்தது 1000, 2000 போனாலும் சரி, எப்பவுமே இது வந்து என்னோட கையால பண்ணணும் அப்படின்னு தான் வந்து நெனைக்கிறேன். அதே மாரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இது எல்லாமே வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன். இந்த மாரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து தசாங்கம் பொடி, அதுக்கப்புறம் பன்னீர், ஜவ்வாது இந்த மாதிரி நம்மளோட வீட்ட ரொம்ப பாசிட்டிவா வைக்கிறதுக்கு, ரொம்ப மங்களகரமா இருக்கிற திங்ஸ் எல்லாம் போட்டு தான் நான் வந்து ரெடி பண்ண போறேன். என்னோட வீட்டுக்கு நான் எப்படி பண்றேனோ, அதே மாதிரி தான் அப்படி நெனச்சு தான் நான் வந்து அடுத்தவங்களுக்கும் பண்ணி குடுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். அதனால தான் எனக்கு அச்சுல பண்ணா ஆக்சுவலா வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். ஆனா எனக்கு வந்து நான் பர்சனலா என்னோட வீட்டுக்கு பண்ணும்போது நான் அச்சுல வந்து பண்ண மாட்டேன். அதனால வந்து எனக்கு என்ன தோணுன விஷயம் ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்மள நம்பி ஒரு விஷயம் நம்ம கிட்ட வாங்குனா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க அவ்ளோ நம்பிக்கையா வந்து சொல்லியிருந்தாங்க. நேத்து கூட Instagramல கோமதி அப்படின்ற சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. அம் சிஸ்டர் நான் வந்து சொல்லியிருந்தாங்க, எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், "ஓகே எனக்கு ஒரு 1 வீக் டைம் குடுங்க சிஸ்டர்" அப்படின்னு சொன்னேன். 1 வீக் ஆனாலும் பரவால்ல. எனக்கு நீங்க செஞ்சது தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு நிஜமாவே அவ்ளோ ஹேப்பியா வந்து இருந்துச்சு. எனக்கு நீங்க பண்ணி கண்டிப்பா குடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறவங்க கூட பண்ணி தருவீங்களாலாம் கேட்கறதில்ல. சிஸ்டர் எனக்கு பண்ணி குடுங்க அப்படின்னு ரொம்பவே வந்து உரிமையா வந்து கேட்குறீங்க. எனக்கு நிஜமாவே அது வந்து புடிச்சிருக்கு. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்கொயரி வந்து பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்கிட்ட வந்து அ கேட்கணும் அப்படின்னாவது உங்களுக்கு தோணுச்சுல்ல. அதனால உங்களுக்குமே வந்து பெரிய தேங்க்ஸ். இது வந்து நல்லபடியா போணும் அப்படின்றது வந்து நானும் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஒரு விஷயத்துலருந்து அடுத்த விஷயம் நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். கண்டிப்பா நீங்க அதுக்கான சப்போர்ட் வந்து குடுக்குறீங்க, குடுப்பீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். குடுங்க அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நீங்க குடுத்துட்டு தான் இருக்கீங்க. இனிமேலும் கண்டிப்பா எனக்கு வந்து குடுப்பீங்க அப்படின்றது எனக்கு வந்து தெரியும். சில பேர்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வந்து, "அக்கா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க நாங்க இருக்கோம்" அப்படிலாம் வந்து சொன்னீங்க. எத்தன பேர் அப்படி சொல்லுவாங்க அப்படின்லாம் வந்து தெரியாது எனக்கு. அம் ஏன்னா ஒருத்தவங்க பண்றாங்கன்னும்போது அவங்கள எப்படி டவுன் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் எல்லாருமே வந்து யோசிப்பாங்க. உங்க ஃபேமிலில இருக்கவங்க ஒரு விஷயம் பண்ணும்போது எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்களோ, அத விட ஜாஸ்தியாவே எனக்கு பண்றீங்க. ஏன்னா ஃபேமிலில இருக்கவங்க கூட இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. நிஜமாவே நான் இத வந்து அடுத்த லெவலுக்கு இது வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் நீங்க மட்டும் தான். நீங்க குடுக்குற சப்போர்ட் மட்டும் தான். ஓகே நம்ம பண்ணி தான் பார்ப்போம். ஏன் நம்மளால பண்ண முடியாதா? பண்ணுவோம். இவ்ளோ ஏதோ ஒரு விஷயம் சின்ன சின்னதா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம இதையும் பண்ணுவோம். ஏன்னா மேபி எனக்கு இன்னுமே டைம் இருக்கு அப்படின்ற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது பர்சனலாவே. நான் காலையிலருந்து நைட் வரைக்குமே என்ன பிஸியா வச்சுக்கணும் அப்படின்னு தான் வந்து நெனைப்பேன்.
இன்னும் கொஞ்சம் பிஸி ஆகிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னால முடிஞ்ச விஷயத்த என்னோட ஃபேமிலிக்கு நான் வந்து என்னால ஏதோ ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நானும் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்குமே வந்து ரொம்ப நாளா தோணிட்டே வந்து இருந்துச்சு. அதுக்கு இது ஒரு ஸ்டார்ட்டிங்கா வந்து கண்டிப்பா நான் வந்து நினைக்கிறேன். கண்டிப்பா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க மட்டும் தான். கமெண்ட்ஸ் ஆக்சுவலா நெறைய பேர் பண்ணியிருந்தீங்க. நான் நெனச்சேன் இது கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா கமெண்ட்ஸ் ரீட் பண்ணோம்னா இது ஒரு 1/2 ஹார்க்கு 1 ஹார்க்கு மேலே கூட போகும் அப்படின்னு நெனைக்கிறேன். அவ்ளோ பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால நான் ஜென்ரலா ஒரு வீடியோவா தான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து நெனைக்கிறேன். அதனால வந்து இனிமே நாளையிலருந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்மளோட சேனல்ல இருந்து நீங்க கிச்சன் டூர் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாரி டிராப்பிங் வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க. இந்த மாரி நெறைய ரிக்வெஸ்டஸ் வீடியோஸ் வந்து எனக்கு இருந்துட்டுருக்கு. ஹோம் டூர் போடுங்கன்னு ரொம்ப நாளா வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. அடுத்தடுத்த விஷயங்கள் கண்டிப்பா இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நான் கண்டிப்பா பண்ண போறேன். அதோட சேர்த்து நீங்க குடுத்த சப்போர்ட்னால நான் இன்னும் சில விஷயமும் வந்து பண்ண போறேன். அ என்னோட நெய்பர்ஸா இருக்கட்டும், பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து கேட்டிருக்காங்க. அதனால வந்து எனக்கு அது பெரிய இதா தான் வந்து இருக்கு. அதனால இந்த வேலையோட சேர்த்து நான் அதையும் வந்து பண்ண போறேன். கண்டிப்பா உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து எனக்கு இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நெறைய பேர் வந்து அக்கா நீங்க சீக்கிரமா 1,00,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம டெய்லி காலைல சாமி கும்பிடும்போது உங்களுக்காகவும் சேர்த்து நான் வந்து கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேர் சொல்றீங்க. இதெல்லாம் ரொம்ப நாளா நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். எனக்கு வந்து இது ஷேர் பண்றதுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா கண்டிப்பா வந்து இருக்கு அப்படின்னே வந்து சொல்லுவேன். நிஜமாவே இந்த வீடியோ பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. நான் வந்து அடுத்த விஷயம் பண்ண போறேன். அது வந்து நல்லபடியா நடக்கும். எனக்காக கண்டிப்பா வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கோங்க. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். தேங்க் யூ ஸோ மச். மறுபடியும் நாளைக்கு நீங்க கேட்ட அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கண்டிப்பா வரும். நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் சாரி டிராப்பிங்ஸ் வீடியோ போட முடிஞ்சுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஷேர் பண்றேன். என்னோட வீடியோஸ்லாம் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு. நீங்க வந்து எதையும் சேஞ்ச் பண்ணிக்காதீங்க. நீங்க போடுற மாரியே போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு பிடிக்கிற விஷயம் உங்களுக்கும் பிடிக்குது அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் விளாக்ஸ் வந்து போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னா, அக்கா உங்களுக்காகவே நான் வந்து சீரியல் வந்து பார்க்குறேன். டெய்லி வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் வந்து அக்கா இதுல வந்து உங்களோட வாய்ஸ் இல்லையா? நீங்க பேசியிருந்தா நல்லாருக்கும். அந்த மாரி சில சஜஷன்ஸ்லாம் வந்து குடுக்குறீங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் தான் வந்து ஷூட்டிங்க்கு என்னோட சீரியல்லாம் பண்ணேன்னா டப்பிங் பேசுவேன். படத்துக்குமே நான் தான் பேசுவேன். இப்ப தம்பி இருக்கிறதுனால என்னால போக முடியல. ஏன்னா திடீர்னு கூப்பிடுவாங்க வந்து டப்பிங் பேசிட்டு போங்க அப்படின்னு. நான் போனோம் அப்படின்னா விகடன் ஆஃபீஸ் தான் போணும். இங்கேருந்து எனக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடும். அதனால தம்பி யார்கிட்ட விட்டுட்டு போகுறது அப்படின்றதுல ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால தான் வந்து நான் டப்பிங் வந்து பேசல. அதுக்கப்புறம் இன்னைக்கு சாரி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க. உங்களுக்காகவே வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்றீங்க. எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் சில பேர் வந்து அக்கா நான் ஆஃபீஸ் போயிடுறேன். என்னால வந்து பார்க்க முடியல அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல எப்போ வந்து அப்லோட் பண்ணுவாங்க? நீங்க அப்லோட் பண்ண மாட்டீங்களா? இப்படி எல்லாம் வந்து நெறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறீங்க. கண்டிப்பா நானுமே சீக்கிரமா வந்து அப்லோட் பண்றேன். சில பேர் தெரியாதவங்க, அக்கா என்ன சீரியல் அப்படின்னு கேட்குறீங்க. பொதிகையில வந்து பட்ஜெட் குடும்பம் அப்படின்ற சீரியல் தான் வந்து பண்றேன். அ இதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனச்சேன். கண்டிப்பா நான் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.